ஓகே. நம்ம இன்னும் ஒரு 5 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன். இது வந்து இன்டர்நெட் மூலியமா நீங்க Skypeல பேசும்போதோ, இல்லாட்டி இமெயில்ல நீங்க சென்டென்சஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போதோ, இது இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க வாக்கியங்கள் நீங்க பேசலாம். ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு யாருடைய முகவரி வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. முகவரின்றது வந்து நம்ம முக்கியமா நம்ம இன்டர்நெட் மூலியமா கேட்கும்போது முகவரி வந்து இமெயில் ஐடியா தான் இருக்கும். ஓகே. ஸோ whose address or ID do you want? Whose ID do you want or whose address do you want அப்படின்னு கேட்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். உங்களுடைய இமெயில் ஐடி என்ன? உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே. மற்றவங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்கு வேணும், யாருடையதோ. அதை எப்படி நீங்கள் வந்து இங்கிலீஷில் கேட்பீங்க? இது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ். உங்களுடைய இமெயில் தர முடியும், இமெயில் ஐடி தர முடியுமா, இல்லாட்டி உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படின்னு கேட்கணும்னா excuse me, what is your email ID? Excuse me, what is your email ID அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா மன்னிக்கவும், உங்கள் இமெயிலுக்கு இமெயில் ஐடி தர முடியுமா? மன்னிக்கவும், உங்கள் இமெயில் ஐடி தர முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் இமெயில் ஐடின்னு முதல்ல கேட்டீங்க. இப்போ உங்கள் இமெயில் ஐடி தர முடியுமான்னு கேட்குறீங்க. அதை எப்படி கேட்கணும்னு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ்
கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதாவது இது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி என்னன்னு கேட்குறதுக்கு, இங்கே வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை தர முடியுமான்னு கேட்குறதுக்கு. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ வாட் இஸ் யுவர் இமெயில் ஐடின்னு கேட்குறீங்க. அங்கே இங்கே எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் இமெயில் ஐடி அப்படின்னு கேட்குறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி இல்லாட்டி ஒரு காப்பி எடுக்கணும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு. அப்போ அது எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா, தர முடியுமா? சரி, எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா? அவுட் இது. ஓகே, எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இது இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் அடிக்கடி நீங்கள் காப்பீஸ் எடுக்கிறீங்க, ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, ஏதாவது இமெயிலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க. ஸோ இது எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ, இப்போ வந்து நீங்கள் கெட், ஓகே, இப்போ நீங்கள் இமெயில் ஐடியெலாம் கேட்டீங்க. இமெயிலில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை உங்களுக்கு கையில் எடுக்கணும் ஒரு காப்பியாக. அதை எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் அதை வந்து ஒரு பென் ட்ரைவில் போட்டு அதை கொண்டு போய் ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த லெட்டரை கையில் வச்சுக்கலாம். இப்போ இந்த காலம் வந்து யாருமே போஸ்ட்லலாம் லெட்டர் அனுப்புகிறதே இல்லை இல்லையா? எல்லாருமே இப்போ அந்த காலம்தான் போஸ்ட்டில் லெட்டர் எழுதி அதை ஸ்டாம்ப் ஒட்டி போஸ்ட் பாக்ஸில் போட்டு அது போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு 4 நாள் கழித்து அந்த லெட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இங்கே இருந்துட்டு யூஎஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதணுன்னா கூட நீங்கள் இமெயில் பண்ணிடலாம். இந்த இமெயிலை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையிலையும் வச்சுக்கலாம். ஓகே, எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு டெக்னாலஜி பாருங்கள். ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, எப்போவுமே இங்கிலீஷில் பேசும்போது சாரி, ப்ளீஸ், கைண்ட்லி கிவ் மீ ஆர் எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் நீங்கள் தேங்க்யூ, இதெல்லாம் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ கெட் அ பிரிண்ட் அவுட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே அதாவது நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்க, போய் அங்கே போய் ஏதோ ப்ரௌஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் ஏதோ ஒன்று செக் பண்ணணும். உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை, அதனால் நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதோ செக் பண்ணணும். அதனால் ப்ரௌசிங் சென்டருக்கு போய் நீங்கள் அங்கே இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜ் அங்கே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்குன்னு. ஓகே, அதை எப்படி பேசுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 1 மணி நேரத்துக்கு இன்டர்நெட்
உபயோகிக்க கட்டணம் எவ்வளவு? இங்கே 1 மணி நேரத்துக்கு இன்டர்நெட் உபயோகிக்க கட்டணம் எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். அது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறதுன்னு இப்ப பார்க்க போறோம். ஓகே, இங்கேயும் இங்க ஆரம்பிக்கிறது எக்ஸ்கியூஸ் மீன்னு ஆரம்பிக்கலாம். What are the charges for using the internet? Here. இங்கே அப்படின்றது வந்து here. ஓகே, கட்டணம் அப்படின்னாக்கா charges. எவ்வளவு? What are the charges? கட்டணம் எவ்வளவு? What are the charges? 1 மணி நேரத்துக்குன்றது what are the charges for using the internet here for 1 hour? ஓகே, 1 மணி நேரம்ன்றது for 1 hour. ஓகே, இப்போ திருப்பி பார்க்கலாமா? இங்கே 1 மணி நேரத்துக்கு இன்டர்நெட் உபயோகிக்க கட்டணம் எவ்வளவு? இன்டர்நெட் உபயோகிக்கனா யூசிங் தி இன்டர்நெட். ஓகே, இப்போ சென்டென்ஸா பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் ஆர் த சார்ஜஸ் ஃபார் யூசிங் தி இன்டர்நெட் here for 1 hour? ஓகே, திருப்பி நான் வாசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, what are the charges for using the internet here for 1 hour அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, what are the charges for using the internet for an hour here அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த here வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஓகே, இப்போ நான் 5 சென்டென்சஸ் உங்களுக்கு தரவாக்க போகிறேன். இன்னொரு வாட்டி நம்ம முதல்லேருந்து பார்க்கலாம். உங்களுக்கு யாருடைய முகவரி வேண்டும்? whose address or whose ID do you want? உங்களுடைய இமெயில் ஐடி என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யோர் இமெயில் ஐடி? மன்னிக்கவும், உங்கள் இமெயில் ஐடி தர முடியுமா? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யோர் இமெயில் ஐடி? We have included please here because English language we have to be very polite. Can you please give me your email ID? எனக்கு ஒரு print out எடுக்க முடியுமா? Excuse me, can I get a print out please? இங்கே 1 மணி நேரத்துக்கு இன்டர்நெட் உபயோகிக்க கட்டணம் எவ்வளவு? Excuse me, what are the charges for using the internet here for an hour? Okay, you are asking him the charges for using the internet for 1 hour. Okay, these sentences you have to keep repeating again and again so that you become thorough and also very proficient in your spoken English skills. Okay, so many sentences I have given you, altogether 15 sentences related to cell phone conversation and internet conversation. These are very important wherever you work or even at home. You may need to speak in English all these sentences.
check with them, speak along with me in the as I have spoken in the DVD, and practice it. It's going to be very handy for you. Shall we go on to the next topic?